வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் இன் ஓல்ட் ட்ராஃபர்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல ஸ்டார்ட் ஆக போதுங்க. அந்த ஒரு 4th டெஸ்ட் மேட்ச்க்கு ஹர்ஷதீப் சிங் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு டெபியூட் பண்ணியே ஆகணும்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே. என்ன மாதிரி நிறைய பேருமே பாத்தீங்கன்னா அதுதான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா சிராஜ் தொடர்ந்து 3 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. அப்புறம் ஆகாஷ்தீப் பேக் டு பேக் டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு. சோ கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அந்த வகையில் ஹர்ஷதீப் சிங் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல டெபியூட் பண்ணுவாரு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். அந்த பேட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு இன்ஜுரி வந்திருக்கு. அதாவது சாய் சுதர்ஷன் ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. ஃபாலோ த்ரூல அதை பிடிக்க போய் பாத்தீங்கன்னா பால் கையில பட்டு அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கட்டு மாதிரின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களாம். சோ ஸ்டில் 5 days இருக்கு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக. அதுக்குள்ள ஹர்ஷதீப் சிங் ரெக்கவர் ஆனார்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ரொம்ப குரூஷியல் பிளேயருங்க அவரு. ஏன்னா ஓல்ட் ட்ராஃபர்ட்ல இனிஷியலா ஸ்விங் பயங்கரமா இருக்கும். ஹர்ஷதீப் சிங் அந்த ஒரு டிஃபரெண்ட் ஃபிளேவர் கொடுக்குறாரு பீங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஹர்ஷதீப் சிங் பாத்தீங்கன்னா ஃபிட் ஆயிடுவாரு நான் நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஹர்ஷதீப் பிளே பண்ணுவீங்களா ஓல்ட் ட்ராஃபர்ட் டெஸ்ட் மேட்ச்ல? கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.